ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கிக்கி குக்கிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டெய்லி சமையல் டிப்ஸ் பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அதே போல் நம்ம கேஸ் கிளீனிங் அண்ட் நம்ம வீட்டில் பல சாமான்களை எப்படி நல்லா பலன்னு ஆக்குறதுங்கிறத பற்றின டிப்ஸும் டெய்லி நீங்கள் நல்லா வகை வகையாக சமைச்சு வசத்துறதுக்கான பல வகையான டிப்ஸும் நம்மளுடைய வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா நம்ம பாசிப்பயிறு குழம்பு மண் சட்டியில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறதுங்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பாசிப்பயிறு குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்பவுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. கண்டிப்பாக நீங்கள் பாசிப்பயிறு உங்களுடைய உணவில் ஆட் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம். குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவுமே தேவைப்படும். நம்ம பாசிப்பயிரை கொஞ்சமாக குழையாத அளவில் வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுட்டு இது போல் மண் சட்டி நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் குழம்பு வைக்கும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அது கூட கடுகு கொஞ்சம் வெந்தயத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணணுங்க. நம்ம வெந்தயத்தூள் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக உங்களுக்கு இந்த குழம்புக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. காரக்குழம்பு மீன் குழம்பு போல் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அதே போல் இந்த எண்ணெயிலே நம்ம கருவேப்பிலையை பொடியாக போடும்பொழுது இன்னுமே அரோமா டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நல்லா வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். பாசிப்பருப்பு நம்ம போடுறதுக்கு முன்னாடி பருப்பில் நம்ம கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணனாலும் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அது போல் நல்லா வெங்காயம் வதங்குறது. இது போல் தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தக்காளியும் வெங்காயம் நம்ம அரைச்சி ஆட் பண்ணும்போது குழம்பு ரொம்ப கன்சிஸ்டன்சி திக்காமல் உங்களுக்கு இருக்கும். அதோடைய டேஸ்ட்டுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பாசிப்பருப்பு ரொம்ப நேரம் நம்ம வேக விடக்கூடாதுங்க. கொஞ்ச நேரம் நம்ம வேக விட்டாலே போதும். குழம்பு கொஞ்சமாக சுண்டும்போது நல்ல டேஸ்ட் அதிகமாக கொடுக்கறதுக்கு இந்த வெங்காயம் தக்காளியை நம்ம அரைச்சி போடுறோம். இது போல் நம்ம அரைச்சி போடும்போது ரொம்ப திக்காக வத்த குழம்பு போல் ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்குங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணும்பொழுது குழம்போட ருசியுமே ரொம்ப டபுள் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மஞ்சத்தூள், ஜீரகப்பொடி இதெல்லாம் கூட நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப நல்லா அதிகமாக டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சுரக்காயெல்லாம் இருக்கு இல்லையா, அது கூடயுமே நம்ம இந்த பாசிப்பயிறு குழம்பு ஆட் பண்ணணும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். புளியுமே நம்ம கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, சாதம் வடித்த தண்ணியில் நம்ம ஊற வச்சு புளியை இதில் ஆட் பண்ணும்போது குழம்புடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா அதிகமாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாசிப்பயிறு நம்ம கடைசியில் தாங்க ஆட் பண்ணணும். பாசிப்பயிறு சீக்கிரமாக கரைஞ்சிடும். அது ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா, அதனால சீக்கிரமாக வெந்ததுமே கரைஞ்சிடும். அதனால் நம்ம ரொம்ப நேரம் அதை வேக விடக்கூடாது. இதில் கடைசியாக நம்ம பாசிப்பயிறு இதில் ஆட் பண்ணி வேக விட்டணும். ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், நான் கடைசியாக கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் பாசிப்பயிறு ஆட் பண்ணுறேன். அதே போல் கடைசியாக நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம தூவி இறக்கும் பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. வாசனை ரொம்ப நல்லா அதிகமாக இருக்கிறதுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்கி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் பிடிக்குன்றவங்க தேங்காயை நம்ம அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஜீரகம், இஞ்சி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்து பாசிப்பருப்பு குழம்புல ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் கூடுதல் டேஸ்ட் உங்களுக்கு வேணும்னா இதில் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வெள்ளை கட்டி இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணலாம். வெல்லம் ஆட் பண்ணும்போது காரம் அதிகமாக இருந்தாலும் இது பேலன்ஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதே போல் குழம்புக்குமே சுவை ரொம்ப அதிகமாக கூட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டு உங்களுக்கு பாசிப்பருப்பு குழம்புல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஃபைபர் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்குங்க. இது ரொம்பவுமே ஹெல்த்துக்குமே நல்லா எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. நீங்களுமே இது போல் பாசிப்பயிறு குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம இந்த டிப்ஸ் என்னன்னா வந்து நம்ம எப்பவுமே வந்து குக்கர்ல பொங்கி வழியிறது உங்களுக்கு பிரச்சனை அதிகமா இருக்கும் இல்லையா, இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு தாங்க இந்த டிப்ஸ். இது கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி இனிமே வந்து நீங்க குக்கர்ல பொங்கி வழியாத இருக்கிறது கேஸ்கெட்டை நீங்க நல்லபடியா வந்து ஹேண்டில் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கேஸ்கெட்டும் நெடிச்சு ஒழிக்கும். அதே போல குக்கர்லயும் அதிக அளவு சாதம் பருப்பு எது வச்சாலும் பொங்கி வழியாம இருக்குங்க. நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கேஸ்கெட்டை வந்து வெளியவே வச்சிடுவோம். ஆனா அது ரொம்ப தப்புங்க. நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு காய வச்சுட்டு நம்ம ஃப்ரீசர்ல வந்து வச்சிடணும். இது போல நம்ம வந்து ஃப்ரீசர்ல வந்து வச்சோம்னு சொன்னா எப்போ நம்ம தேவையோ அப்போ எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம செய்யும்போது கேஸ்கெட் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சும் உழைக்கும். அதே போல நம்ம பருப்பு சாதம் எது வேக வச்சாலுமே வந்து குக்கர்ல இருந்து பொங்கி வழியாத உங்களுக்கு வந்து இருக்கும். இது போல டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து கேஸ்கெட் பழசாயிடுச்சுன்னு சொன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. அப்படி வச்சிங்கன்னு சொன்னாலும் குக்கரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து லைஃப் லாங் நீடிச்சு உழைக்கிறதுக்கு இல்லாம போயிடும். அதனால கேஸ்கெட் ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொன்னா நீங்க அதை மாத்திடுங்க. இந்த டிப்ஸ் என்னன்னா நம்ம தோசை கல்லில் வந்து தோசை ஒட்டிக்கிட்டு ரொம்ப வராம உங்களுக்கு அதிகமா பிரச்சனை கொடுக்கும் இல்லையா, அப்ப வந்து உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்னு சொன்னா நம்ம கொஞ்சமா வந்து ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காயம் மட்டுமே போதுங்க. பெருங்காயத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய தோசைக்கல்லை வந்து ரொம்ப நீட்டா நல்லா வந்து கிளீன் பண்ணி எடுத்துடலாம். இது போல நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க தோசை சுட்டு பாருங்க. ரொம்பவுமே வந்து மொறுமொறுப்பா நல்லா டேஸ்டா வந்து உங்களால வந்து தோசை சுட்டு எடுத்துட முடியும். அது என்னன்னா நம்ம வந்து இதுல வந்து ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காயத்தை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணுங்க. கொஞ்சமா வந்து தோசைக்கல் சூடா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடணும். ஆஃப் பண்ணிட்டு நம்ம எந்த பிராண்டு இந்த பெருங்காயத்தூள் சேர்த்தாலும் பரவாயில்லைங்க. பெருங்காயத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இது போல நல்லா வந்து ஃபுல்லா வந்து எந்த வகையான பிராண்டு பெருங்காயமா இருந்தாலும் நம்ம வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இது போல வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவு ஆமணக்கு எண்ணெய் இது வந்து நம்ம அதில் வந்து ஊற்றிடணுங்க. இது போல நம்ம வந்து ஊற்றிட்டு கொஞ்சமா நம்ம வந்து இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஃபுல்லா நம்ம இது ஃபுல்லா வந்து தோசைக்கல் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரும் இல்லை வந்து காட்டன் கிளாத் ஏதாச்சும் வச்சு நல்லா வந்து இதை ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நீங்க வந்து தோசை ஊற்றி பாருங்க. ரொம்ப வந்து மொறுமொறுப்பா சாஃப்டா டேஸ்டா வந்து தோசை உங்களுக்கு வந்து வருங்க. அதுக்கப்புறம் வந்து தோசைக்கல்ல தோசை ஒட்டிக்குச்சுன்ற பிரச்சனையே வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சவுச்சவ் கூட்டு வந்து டேஸ்ட் நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். வாங்க. நம்ம வந்து சவுச்சவ் கூட்டு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம குக்கர்ல வந்து நல்லா வந்து பொடியா கட் பண்ணிட்டு இது கூட கடலை பருப்பு சிறு பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வந்து வேக வச்சு எடுத்துடணுங்க. ப்ரெஷர் குக்கர்ல நல்லா 2 to 3 விசில்ஸ் வந்தாலே போதுமானது. நம்ம வந்து சவுச்சவ் கூட்டுல வந்து நல்லா வந்து நம்ம சவுச்சவ் வெந்த பிறகுதாங்க நம்ம வந்து தேங்காயை வந்து நல்லா அரைச்சி ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. நம்ம அதே போல் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக வந்து கிடைக்குங்க. இது போல் சவுச்சவ் கூட்டு வந்து நம்ம நல்லா தாளித்து எடுக்கும்போது காஞ்ச மிளகாவையும் நல்லா வந்து வெங்காயத்தையும் நல்லா வந்து வறுத்து நம்ம வந்து எடுத்துக்கணும். நல்லா ப்ரௌனாக வரவெல்லாம் வறுத்து எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குங்க. அதே போல் நம்ம வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கணும். உப்பு வந்து கடைசியில் தாங்க நம்ம வந்து சேர்க்கணும். சவுச்சவ் காய்கறிக்கு வந்து நம்ம வந்து உப்பு வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்த்தோம்னு சொன்னால் அது ரொம்பவுமே வந்து கெட்டி ஆகிடும். அதனால் கடைசியில் நம்ம வந்து உப்பு வந்து சேர்க்கணும். வெந்தயத்தூளுமே நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் நல்லா நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதில் அதிகமாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் சவுச்சவை வந்து நல்லா வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அது மேலே இருக்க தோலெல்லாம் வந்து நம்ம வந்து நீக்கி எடுத்துடணும். இல்லைன்னு சொன்னால் அது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாவும் இருக்காது. உங்களுக்கு டேஸ்ட்டை வந்து குறைச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும்.
சவுச்சோ வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை உடையது இல்லைங்களா, அதனால வந்து சவுச்சோ வந்து நம்ம வந்து நறுக்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக வந்து உப்பு தடவிட்டு 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை நல்லா கட் பண்ணி எடுக்கும்போது அதில் இருக்கிற கசப்பு தன்மை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பருப்பை வந்து வேக வைக்கிறப்போ ஒரு துளி எண்ணெய் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இப்படி நம்ம ஒரு துளி எண்ணெய் ஆட் பண்ணும்பொழுது அது ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கூட்டுமே அரைச்ச மசாலாவில் கொஞ்சமாக முந்திரி நம்ம சேர்த்தோம்னா நல்ல கிரேவி க்ரீமியாக உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக கிடைக்குங்க. தேங்காவும் நம்ம அரைச்சி கடைசியாக நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது போல் கடைசியாக நம்ம ஆட் பண்ணும்போது ஜீரகம், மிளகாய், கொத்தமல்லி விதை இதெல்லாம் நம்ம சேர்த்தோன்னா ரொம்ப நல்லா அதில் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சவுச்சோ நம்ம வேக வைக்கும்போது ரொம்ப அதிகமாக வேக வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நம்ம சாஃப்ட் ஆகுறவரை வேக வச்சாலே போதுமானது. இங்கே பாருங்கள், நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆனதுமே இது கூட நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பு ப்ளஸ் சவுச்சோவை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து கலரிட்டே இருக்கணும். அதே போல் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி ஆட் பண்ணோன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு மிளகு அளவு நம்ம வந்து சரியாக இருந்தால் தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா அதிகமாக இருக்கும். சாப்பிட்றப்போ மிளகுமே வந்து நல்லா தட்டி அதில் ஆட் பண்ணும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. தாளிக்கும் போது கருவேப்பிலையை தாளித்து நம்ம சேர்த்தோம்னா நல்லா வந்து மணமாகவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து சவுச்சோ கூட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குழந்தைங்களுக்கு நம்ம இது வந்து பால் இல்லை நெய் வந்து ஆட் பண்ணி நம்ம கொடுக்கும்பொழுது ரொம்பவுமே டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு சவுச்சோ கூட்டு விரும்பியும் பசங்க வந்து சாப்பிடுவாங்க. இது போல் சாம்பார் பொடி நம்ம ஆட் பண்ணும்போது அதில் இருக்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கூட்டு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா எலுமிச்சை சாறு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சவுச்சோ வந்து வாரத்தில் ஒரு 2 தடவை எடுத்துக்கணுங்க. இது வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது போல் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் சவுச்சோ கூட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. இது சாதத்துக்கு ரசம் வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நல்ல சாதத்துலேயும் பசங்க சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் உங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், ரொம்ப டேஸ்ட்டாக வந்து முட்டை குழம்பு நல்லா வந்து திக்காக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம இப்போ ஹெல்ப் பண்ண போகிறோம். வாங்க இந்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். நம்ம முட்டையை வந்து எப்போவுமே வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ் மட்டும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னு சொன்னால் அது ரொம்பவுமே வந்து வெடிச்சு போயிடும். அப்படியே வேக வைக்கும்போது நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சால்ட்டுமே ஆட் பண்ணி உப்பு இருக்குல்லையா, கல் உப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து வேக வச்சு எடுத்தோம்னா வெடிப்பும் விடாமல் இருக்கும். ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்தும் கிடச்சிடும். அது நம்ம என்ன செய்யலாம்னா கடாய் வச்சுட்டோம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே கடுகெல்லாம் போட்டு இந்த எண்ணெயிலே நம்ம வந்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிடுறோம். நம்ம அது போல் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது போடணுங்க. அதுக்கு முன்னாடி போட்டுட்டிங்கன்னு சொன்னால் அந்த அளவு வந்து உங்களுக்கு பொரிஞ்சு கிடைக்காது. அதே போல் நம்ம வந்து வெங்காயம் ப்ளஸ் தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, வெங்காயத்தை நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து ப்ரௌனிஷாக வரவில் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கிறோம். கூடவே வந்து இஞ்சி பூண்டு விழுது நம்ம வந்து சேர்த்தோன்னா ஆயில் நல்லா செப்பரேட்டாக வரவில் நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறது இன்னுமே கூடுதல் டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். தக்காளியும் இது கூட வந்து நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரலும் நல்லா வந்து வதக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். ராஸ்மல் முழுசாக போகிறவரை நம்ம இதை நல்லா வந்து கலரி விட்டுட்டே இருக்கணுங்க. இஞ்சி பூண்டுமே வந்து நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுடைய குழம்புக்கு நல்ல திக்கான குழம்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சுக்கு, ஒரு லவங்கப்பட்டை எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணோன்னு சொன்னால் நல்ல ஒரு ரொம்ப நல்ல டேஸ்டான ஃப்ளேவரை வந்து உங்களுடைய குழம்புக்கு கொடுக்குங்க. குழம்பு திக்காகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா ஒரு ஸ்பூன் அளவு கோகோனட் ப்ளஸ் ஒரு ஸ்பூன் அளவு கசகசாவும் நம்ம வந்து நல்லா வந்து அரைச்சி இது கூட ஆட் பண்ணணும். இன்னும் ரொம்ப நல்ல திக்காகவும் இருக்கும், க்ரீமியாக வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸும் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணும்போது அது நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து குழம்புக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது கூடவே நம்ம வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணணுங்க.
அதிக அளவு ஆட் பண்ண வேண்டியதில்லை காஷ்மீரி மிளகாத்தூளுன்றதுனால. ரெகுலர் சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குங்க. அது போல் வந்து இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, பூண்டுமே வந்து நல்லா வந்து தட்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து முழுசாக போடுவீங்க இல்லையா, முழுசாக போட தேவையில்லைங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா தட்டி ஆட் பண்ணும்போது அதில் இருக்க சாறு எல்லாமே வந்து இந்த குழம்பு கூட வந்து கலந்து ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட் உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுபோல் பாயில்டு எக்கை வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ப்ளஸ் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு டர்மரிக்கில் ஒரு நிமிஷம் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப அமேசிங் ஃப்ளேவரை வந்து கொடுக்குங்க. நம்ம அப்படியே முட்டையை போடுறதோட இது போல் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து நம்ம வந்து கொடுக்கலாம். அதில் மிளகாத்தூளெல்லாம் கொஞ்சம் தடவி ரோஸ்ட் பண்ணி எடுத்து அதில் போடும்போது ஃப்ளேவர் வேறு மாதிரி ஒரு ஹை ரிச் ஃப்ளேவரை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்பூன் அளவு கீ கொஞ்சமாக வந்து கொரியண்டர் நம்ம சேர்த்தோம்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த குழம்புக்கு ரொம்பவுமே வந்து கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி வந்து அதிகமாக விடாதீங்க, குழம்பு வந்து வாட்டரி ஆகிடுங்க. அதனால வந்து தக்காளி வந்து கொஞ்சம் அரைச்சி ஆட் பண்ணால் கூட நமக்கு வந்து போதுமான தண்ணியாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கொஞ்சம் தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்னும் நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் வந்து தக்காளி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் ஸ்வீட்னஸும் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்ல ஸ்வீட்னஸாக இருக்கிறதுக்கு விரும்புகிறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக வந்து ஜாகரி கூட ஒரு ஸ்பூன் அளவு நம்ம கடைசியாக நிறுத்தும் போது ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பாருங்க, குழம்பு வந்து நல்லா வந்து கொதிச்சு கடைச்சிடுச்சுங்க. இதே போல் நல்லா கொதிச்சு கடைச்சதுமே கடைசியாக நம்ம வந்து முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முட்டையை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால வந்து கடைசியாகவே நம்ம ஆட் பண்ணாலே போதுமானது. நம்ம மசாலாவில் கொஞ்சம் நல்லா வந்து தடவி ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணோம்னு சொன்னால் ரொம்ப நல்ல கூடுதல் டேஸ்ட் கொடுக்குங்க. கடைசியாக நம்ம வந்து கொரியண்டர் இது மேலே தூவிட்டு நம்ம சப்பாத்தியோ இல்லை சாப்பாடுக்கு கூட இது ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். நீங்களுமே வந்து இது போல் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக முட்டை குழம்பு நீங்கள் திக்காக செஞ்சிடுவீங்க. டபுள் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கான டிப்ஸ் தாங்க இது. ரொம்பவுமே வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக வந்து டபுள் பீன்ஸ் போட்டு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யுதுங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க. இதுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக நீங்களுமே செஞ்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டபுள் பீன்ஸை வந்து நல்லா கனமாக குக்கரில் வந்து 3 to 4 விசில் மட்டும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்தால் போதுங்க. இது ரொம்பவுமே வந்து சாஃப்டாக இருக்கும். அதுபோல் நம்ம பேனில் வச்சுட்டு நல்லா வெங்காயம் போட்டு கடுகு வெங்காயம் எல்லாமே போட்டு நம்ம நல்லா தாளித்து எடுத்துக்கிறோம். இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சால்ட்டுமே ஆட் பண்ணி நல்லா வந்து இதை கிளறி விட்டுக்கிறோங்க. கிளறி நல்லா வந்து ப்ரௌனிஷ் வரல வெங்காயத்தை நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். உருளைக்கிழங்கு சாஃப்டாக ஆகிட மசாலா போடும்போது வந்து நல்லா வந்து 2 விசில் மட்டுமே வந்து உருளைக்கிழங்குமே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு மேலே வந்து வேக வச்சு எடுத்தோம்னு சொன்னால் அது வந்து ரொம்பவுமே வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து அதிகம் கொடுக்காது, ரொம்ப குழஞ்சி போயிடும் இல்லையா. அதே போல் ஆனியன் ப்ளஸ் டொமேட்டோ நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிற வரல நம்ம வந்து இது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். தக்காளியுமே வந்து ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். அதே போல் நம்ம வந்து மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கருவேப்பிலை சோம்பு எல்லாமே நம்ம வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரவுல நல்லா வந்து வறுத்து எடுக்கணும். அப்படி நல்லா வந்து பிரிஞ்சு வர அளவு வறுத்து எடுத்தால் மட்டும்தான் இதுக்கு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். இப்போ காஷ்மீரி மிளகாய் சேர்த்தோம்னா ரொம்ப நல்ல கலர் நல்ல ஒரு டேஸ்ட் ஸ்பைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டாலே போதுமானது. அதுபோல் திக் கிரேவி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் 1 ஸ்பூன் அளவு ரோஸ்டட் கிராம் ஃப்ளவர் நம்ம வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பொட்டுக்கடலை சொல்லுவாங்க இல்லையா, பொட்டுக்கடலை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லா வந்து திக்காகவும் இருக்கும். நல்லா வந்து கிரேவி ஹோட்டல் டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. திக்காக உங்களுக்கு கிடைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணாலே போதுமானது. நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது போல் நல்லா வந்து
வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளியுமே வந்து நல்லா வந்து மேஷ் ஆகிற வரல நல்லா வந்து வதக்கி எடுத்தால் மட்டும்தான் ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து இது கூட வந்து கொடுக்கும். அதுபோல் நம்ம சமையலோட முடிவுலையுமே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும். இப்படி கொத்தமல்லி ஆட் பண்ணும்போது கூடுதல் டேஸ்ட்டை வந்து உங்களுடைய டபுள் பீன்ஸ்க்கு கொடுக்குங்க. டபுள் பீன்ஸ் வந்து 1 கப்பு நம்ம வந்து ஆட் பண்ணிட்டாலே போதும். இப்போ பாருங்கள், நம்ம மசாலாலாம் இது கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா வந்து இதெல்லாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். பச்சை வாசனை போகினா மட்டும்தான் டேஸ்ட் வந்து உங்களுடைய சமையலுக்கு அதிகமாக கொடுக்குங்க. மசாலா பொடி 1 ஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணாலே போதும், ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுபோல் எண்ணெயில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணோம்னா கூடுதல் டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த பச்சை வாசனை போனதும் நம்ம வந்து டபுள் பீன்ஸை வந்து இந்த மசாலா கூடயே போட்டு ஆட் பண்ணிவிடும். இப்படி ராஸ்மல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மசாலா கூடவே நம்ம வந்து டபுள் பீன்ஸ் வந்து போட்டுருவாங்க. அப்போ தான் வந்து இதில் இருக்கிற இந்த ஸ்பைசி எல்லாமே வந்து நம்மளும் இந்த டபுள் பீன்ஸில் உங்கள் கூட மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இங்கே பாருங்கள், நம்ம நல்லா வந்து இந்த காரத்துக்கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். எல்லா டபுள் பீன்ஸையும் இது கூட போட்டு. டபுள் பீன்ஸ் வந்து நம்ம நைட்டு ஃபுல்லாகவே ஊற வச்சு எடுக்கணுங்க. நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுக்கும்போது மட்டும்தான் இதில் வந்து ரொம்ப நல்லா வந்து ஊறி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஊறாமலே நீங்கள் வந்து வேக வச்சிடக்கூடாது. சில டைமில் நீங்கள் ஊற வைக்கலன்னு சொன்னால் அதுக்குமே நான் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், நல்லா வந்து இது கூடவே வந்து நம்ம உருளைக்கிழங்குகளும் நம்ம வந்து வேக வச்சு அது கூட போட்டுக்கிறோம். கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து டேஸ்ட் வந்து இது கூட மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து கிடைக்கும். டபுள் பீன்ஸை அது போல் ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னு சொன்னால் ஹாட் பாக்ஸில் நல்லா ஹார்டாக தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து டபுள் பீன்ஸை போட்டுட்டு ஒரு 2 ஹார்ஸ் நம்ம ஹாட் பாக்ஸை மூடி வச்சாலே போதுமானதுங்க. சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு நைட்டு ஊற வைக்க எப்படி ஊற வச்சுருந்தீங்களோ அது போலவே நமக்கு வந்து கிடைச்சிடும். எப்பவுமே நீங்கள் வந்து ஊற வச்சிடுங்க. ஊற வச்சிடுறது பெஸ்ட்டு. அப்படி நீங்கள் மறந்துட்டீங்க, சில டைமில் வேலை இருக்குது, திடீர்னு செய்யணுன்ற கண்டிஷனில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து சீக்கிரமாகவே வந்து இந்த பருப்பு மட்டும் இல்லைங்க, எந்த வகையான கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டை கடலையாக இருந்தாலும் நீங்கள் ஊற வச்சு எடுத்து செய்யலாம். இங்கே பாருங்கள், நல்லா வந்து சூப்பராக டேஸ்டான நம்மளுடைய டபுள் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பார், சப்பாத்தி, உருளைக்கிழங்கு எதுக்கு வேணால் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து ரொம்ப முக்கியமான இடம் வந்து நம்ம கிச்சன் தான் இல்லைங்களா. அதை வந்து நம்ம எப்படி வந்து நல்லா நீட்டாக வந்து பளபளப்பாக வந்து நம்ம வந்து வச்சுருக்கலான்றதுக்கான டிப்ஸ் தாங்க. நம்ம எப்போவுமே வந்து நல்லா வந்து சுத்தமாக வந்து லிக்விடெல்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து தேய்ச்சி க்ளீனாக வச்சுருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது என்ன செய்யலான்னா, நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் இந்த டீப் க்ளீன் நீங்கள் வந்து பண்ணுங்கள். கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து வினிகர், அப்படி இல்லைன்னா வந்து லெமன் சாறு, இது ரெண்டுமே நம்ம வந்து கலந்து எடுத்துக்கணுங்க. கலந்து எடுத்துட்டு நல்லா வந்து பேக்கிங் சோடா கூட நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா நம்ம நல்லா வந்து கலந்து எடுத்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்சடை வந்து நம்ம கிச்சன் கேபினெட்டில் நல்லா வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்துடலாம். ஊற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. இது போல் நம்ம வீட்டில் வந்து பழைய ப்ரஷ் இருந்துச்சுன்னு சொன்னாலும் சரி தான், இல்லை இதுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க. இது போல் நல்லா தேய்ச்சி விடும்பொழுது நல்லா வந்து நீட்டாக அதில் இருக்கிற ஆயில் கரை எல்லாமே இருக்குது. நம்ம சமைக்கும்பொழுது இருக்கிற ஆயில் கரை எல்லாமே வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகி கிடச்சிருங்க. ரொம்ப நாள் நம்ம வந்து இது க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோன்னா எண்ணெய் பிசுக்குலாம் ஆகி அதிகமாக உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அது எல்லாத்துக்குமே இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நம்ம வந்து ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு விட்றோம். இந்த வினிகரும் கொஞ்சம் லைட்டாக ஹாட் வாட்டரும் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற எண்ணெய் பிசுப்பு எல்லாமே நல்லா வந்து நீங்கி கிடச்சிடுதுங்க. கடைசியில் நம்ம நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கும்பொழுது ரொம்ப நல்லா சுத்தமாகவே நம்மளுடைய கிச்சன் கேபினெட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பளபளன்னு உங்களுக்கு கிச்சன் கேபினெட்டை இது போல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி கூட பண்ண தேவையில்லைங்க. வீக்லி ஒன்ஸ் இது போல் வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணோன்னா நல்லா வந்து நமக்கு ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும். வேறு எதுவும் பூச்சி அதெல்லாம் வராமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி உங்களோட கேபினெட்டை நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம், நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது பற்றின டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு செய்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பட்டாணியை வந்து நல்லா வந்து நைட்டே ஊற வச்சிடணுங்க. நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வந்து குக்கரில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்படி வைக்கும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், வெந்தும் கிடைக்குங்க. இப்போ நம்ம பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம். கடுகும் நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் ப்ளஸ் நம்ம நெய்யுமே தேவைப்பட்டுச்சுன்னா நெய் ஆட் பண்ணணும். ரொம்ப நல்ல டபுள் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம வந்து கடுகு நல்லா தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
மஞ்சள் ப்ளஸ் சிவப்பு மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ணும்பொழுது அது நல்ல கேஸ் லோ மீடியமில் வச்சுட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு பட்டாணியை ரெடி பண்ணணும். ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கும். கருவேப்பிலையும் நம்ம இது கூடவே போட்டுக்கணும். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டோங்க. நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வரலாம் நம்ம வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். இது போல் நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுடணுங்க. 2 நிமிஷம் வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து பிரைட் கலர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெய் மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிட்டோன்னா ஃபினிஷ் ஆக ரொம்ப நல்ல அரோமா டேஸ்ட் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இது போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வந்து எடுக்கும் பொழுது ரொம்ப கருகியும் போகாமல் நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நம்ம வேக வைக்கிறப்போ சில துளி வந்து எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். வெந்தும் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இங்கே பாருங்கள், நம்ம நல்லா வந்து கலரிட்டே இருக்கிறோம். அடி பிடிக்காமல் கலரணுங்க. கருகிடுச்சுன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு வந்து அந்தளவு டேஸ்ட் வந்து இருக்காது இல்லையா, அந்த கறியோட டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம நல்லா வதங்கந்தோம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி ஆட் பண்ணிடணுங்க. இது கூட வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சர்க்கரை வந்து சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தோன்னு சொன்னால் நல்ல க்ரீன் கலர், நல்ல எந்த ஒரு கலருமே மாறாமல் நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஷ்ஷும் கிடைக்கும். இது போல் சர்க்கரை வந்து சில பேர் ஆட் பண்ணும்போது ரொம்ப வந்து சுகர் இருக்குமோன்னு நினைப்பீங்க இல்லையா, ஆனால் சுகர் டேஸ்ட்டு அந்தளவு தெரியாதுங்க. நீங்கள் போட்ட காய்கறியோடைய கலர் வந்து மாறாமல் உங்களுக்கு அப்படியே கிடைக்கிறதுக்கு இந்த சுகர் வந்து ஹெல்ப் பண்ணும். வேக வைக்கிற தண்ணியிலையுமே உருளைக்கிழங்குல கொஞ்சமாக எலுமிச்சை சாறு அப்படி இல்லைன்னா வினிகர் வந்து ஒரு ட்ராப் அளவு ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்ல வெந்தும் கிடச்சிடும். நல்லா சாஃப்டாகவும் உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு கிடைக்கும். அதே போல் நம்ம பட்டாணி வந்து 2 நிமிஷம் நல்லா வந்து ஒரு ட்ரை பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து நம்ம ஆட் பண்ணோன்னா அதில் இருக்க ராஸ்மெல்லாம் போகும். குக்கிங் டைமுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ரெடி ஆகிடுங்க. ரொம்ப அதிக நேரம் வந்து வேகிற மாதிரி இருக்காது. 2 நிமிஷம் மட்டுமே நம்ம பட்டாணியை வந்து வறுத்து எடுத்தாலே போதும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து தக்காளி மேஷ் பண்ணி நம்ம வந்து எடுத்துட்டோம். இது கூடவே நம்ம வந்து உருளைக்கிழங்கும் நல்லா வேக வச்சு சாஃப்டாக வேக வச்சு எடுத்துட்டோங்க. வேக வச்சு எடுத்ததை நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். இதில் மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்பொழுது இதில் நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி வந்து கிடச்சிடுங்க. பட்டாணியை இது கூட நல்லா வந்து ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி பட்டாணியை நல்லா வறுத்து எடுத்து ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணோம் இல்லைங்களா, கூடுதல் டேஸ்ட்டை வந்து உங்களுடைய உருளைக்கிழங்குக்கு வந்து கொடுக்கும். இது போல் நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணுங்க. உடனே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ராஸ்மல் போகிற வரலும் நல்லா கலர் எடுக்கும்பொழுது டேஸ்ட்டாக வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு கிடைக்கும். இது போல் நீங்களுமே செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம இது வந்து மண்சட்டியில் செய்யும்பொழுது ரொம்பவே வந்து நல்ல ஒரு டேஸ்ட் அதிகமாக கொடுக்குங்க. அதே போல் தான் சேப்பங்கிழங்கு நல்லா வந்து அதில் இருக்க மண்ணெலாம் போகிற அளவு நல்லா வந்து நம்ம கழுவி எடுத்துகிட்டு குக்கரில் விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடணுங்க. நம்ம மண்சட்டியில் தான் எப்போவுமே வந்து செய்வோம் இல்லைங்களா, அது நல்லாவே தெரியும். நல்லா வந்து சட்டியை காய வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடணுங்க. இப்படி நல்லா சுற்றி நம்ம வந்து எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் வந்து சட்டியில் வந்து ரொம்ப அடி பிடிக்காமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுபோல் கடுகு, வெந்தயத்தூள் இது எல்லாத்தையும் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிடணும். எண்ணெயிலே வந்து நம்ம ஆட் பண்ணால் தான் நல்லா வந்து சேப்பங்கிழங்கு காரக்குழம்புக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் அதிகமாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். கடுகு பொரிக்கும் போதே நம்ம வந்து கருவேப்பிலையே அதில் ஆட் பண்ணிடணும். அப்போ அதோட அரோமா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வந்து குழம்புக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிட்டே இருக்கிறோங்க. அதுபோல் சேப்பங்கிழங்கு வேக வச்சு எடுக்கும்பொழுது வந்து கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து செஞ்சோன்னு சொன்னால் நல்லா வந்து மணமும் இருக்குங்க. வேக வைக்கும்போது நல்லா வந்து மணமாக உங்களுக்கு வந்து இருக்கும். குழம்புல ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம தக்காளியுமே வந்து இந்த வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கிறோம். அதுபோல் கூடுதல் டேஸ்ட்டு வந்து சேப்பங்கிழங்குல உங்களுக்கு வரணும்னு சொன்னால் கொஞ்சமாக வந்து நெய்யில் வறுத்து குழம்புல சேர்க்கும்பொழுது ஒன்றத்தோட ஒன்று ஒட்டாமலும் இருக்கும். சேப்பங்கிழங்கு வந்து ஒன்றத்தோட ஒன்று ஒட்டிடும் இல்லையா, அது கஷ்டமாக இருக்கும்ல, அது வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துட்டோன்னா ஒன்றத்தோட ஒன்று ஒட்டாமல் இந்த குழம்புல ஆட் பண்ணும் பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்குங்க. கொஞ்சம் அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயத்தை நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிடுறோம். இப்படி நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம் இல்லையா, மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்காக ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மிளகுத்தூள் இருக்கு இல்லையா, பெப்பர், அதுவுமே கொஞ்சம் சேர்த்தோன்னு சொன்னால்
நல்ல ஒரு கூடுதல் டேஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. போல் புளியும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கணும். முன்னையே வந்து புளியை வந்து ஊற வச்சுட்டு நல்லா வந்து பழைய புளி ஊற வச்சேன்னு சொன்னால் நல்ல ஒரு மீன் குழம்பு மாதிரி ஒரு டேஸ்ட்டு வந்து கிடைக்கும். குழம்பு வந்து திக்காக வரணும்னு சொன்னால் இது போல் நம்ம வந்து தேங்காய் கூட கொஞ்சம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலை பருப்புமே வந்து ரொம்ப தண்ணியாகிடுச்சின்ற கண்டிஷனில் அரைச்சி நம்ம வந்து ஆட் பண்ணும்போது குழம்பு ரொம்ப திக்காகவும் கிடைக்குங்க. டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து குழம்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஆட் பண்ண இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வந்து அதில் இருக்க ராஸ்மல் போனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து புளி கரைசல், அது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட வந்து கலந்து எடுத்துக்க போகிறோம். கடைசியில் கருவேப்பிலை ப்ளஸ் நெய்யுமே நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணோன்னு சொன்னால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். ரொம்பவுமே நல்லா வந்து இந்த மண் சட்டியில் வைக்கிற டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம அப்படியே எடுத்து வச்சு 2 நாளைக்கு கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவுமே ஊறி டேஸ்ட்டு வந்து கூடுதலாகவே உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சாதத்துக்கும் நம்ம வந்து சாப்பிட்லாம். அதே போல் சப்பாத்திக்கும் சில பேர் வந்து சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்திக்கு இதை தொட்டு சாப்பிடணுன்னா ரொம்ப ஆசைப்படுவாங்க. இதில் நல்ல கடைசியில் ஒரு வெல்லம் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணும்போது சப்பாத்திக்கு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சேப்பங்கிழங்கு வந்து ஓவர் பாயிலும் நம்ம பண்ணக்கூடாதுங்க. 70 to 80% மட்டும் வேக வச்சா மட்டும்தான் வந்து குழம்புல ரொம்பவுமே வந்து குழப்பாக ஒட்டாமல் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம புளி கரைசல்லாம் ஆட் பண்ணி விட்றோம். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் அந்த புளி கரைசலில் மிளகாத்தூளெல்லாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதனால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குங்க. கொஞ்சம் நேரம் வேக வச்சாலே போதும். இங்கே பாருங்கள், நல்லா குழம்பு வந்து கொதித்து கிடச்சிடுச்சு. கடைசி ஸ்டேஜில் நான் அந்த சேப்பங்கிழங்கு வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து சேப்பங்கிழங்கு உடனே நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாதுங்க. கடைசியில் அது கொதி வர நேரத்தில் நம்ம ஆட் பண்ணணும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம வந்து கிச்சனில் வந்து இரும்பு வலையெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு. இதை நம்ம எப்படி வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணலான்றதை பற்றின டிப்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன செய்யலாம்னா, ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணிக்கணுங்க. அதில் வந்து எலுமிச்சை சாறு, பேக்கிங் சோடா, கொஞ்சம் உப்பு, நல்லா வந்து ஹாட் வாட்டர் கலந்து இது போல் நம்ம வந்து லிக்விடை ரெடி பண்ணி எடுத்து நம்ம வலையெல்லாமே வந்து எடுத்து அது மேலே இது போல் ப்ரஷ் வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுடணும். ஃபஸ்ட்டு இதில் நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டரும் வினீகரும் இருக்கிறதுனால ரொம்பவுமே வந்து நல்லா இந்த பிசுக்கு எண்ணெய் பிசு அழுக்கு எல்லாத்தையும் நீக்கி உங்களுக்கு வந்து கொடுத்துருங்க. 10-15 நிமிஷம் நல்லா வந்து இதை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாஃப்ட் ப்ரஷ்ஷு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்பாஞ்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வச்சு நல்லா வந்து அது மேலே வந்து தேய்ச்சி விட்டுறலாம். நம்ம அது போல் பர்னர் இருக்கு இல்லையா வீட்டில், அந்த பர்னர் கூட நம்ம இது போல் வந்து நல்லா வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு இப்படி நம்ம பழைய ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதில் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுடலாங்க. அப்படி தேய்ச்சி விடும்போது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நான் பழைய ப்ரஷ் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுடுறேன். கொஞ்ச நேரம் அதை ஊற வச்சனாலே போதுங்க. அதில் இருக்க எல்லா பிசுப்பு எண்ணெய் அழுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டாக க்ளீனாகி கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இது போல் நான் வந்து ஊற வச்சுட்டு நல்லா வந்து இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது எப்படி வந்து பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே துருப்பிடிச்சு நல்லா வந்து எண்ணெய் அழுக்கு எல்லாமே படிஞ்சு கிடச்சிருந்ததுங்க. இது ஆனால் இப்போ எப்படி வந்து நல்லா வந்து பளிச்சுன்னு கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்களுமே வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற இது போல் வந்து இரும்பு வலையை வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணி நல்லா பளிச்சுன்னு வச்சுருக்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யறதுக்கான டிப்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க, இது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக செய்யறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒட்டாத நல்லா வந்து வெண்டைக்காயை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணுங்க. அதில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா வந்து ஒன்றத்தோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து தண்ணியை ஃபஸ்ட்டு நல்லா வந்து உலர்த்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காயை வந்து நம்ம வந்து நறுக்கி எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு நம்ம வந்து தாளித்து எடுத்தோம்னு சொன்னால் வெண்டைக்காய்க்கு இன்னுமே நல்லா வந்து கிறிஸ்பி டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கும். கொஞ்சமாக வந்து லெமன் சாறு வந்து நம்ம ஆட் பண்ணும்பொழுது நம்ம மோர் சேர்த்து நல்லா கிளறணும்னு சொன்னால் ஒட்டாமல் ஒன்றத்தோட ஒன்று ஒட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து
வெண்டைக்காய் பொரியல் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். அப்புறம் வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. தாளிக்கும் போது நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் அதிகமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். வெங்காயம் போட்டு நல்லா வந்து ப்ரௌனிஷாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து ப்ரௌனிஷாக வறுத்து எடுக்கிறேன் நான். நம்ம நல்லா வந்து வெண்டைக்காய் வந்து வெந்ததுக்கப்புறம் தான் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாமே சேர்க்கணுங்க. நம்ம ஆரம்பத்திலே வந்து சேர்க்கக்கூடாது. நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா ஆரம்பத்திலே சேர்த்துருவாங்க. இப்படி நம்ம ஆரம்பத்திலே சேர்க்கும் பொழுது வெண்டைக்காய் வந்து ரொம்பவுமே வந்து ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டி போயிடும். இங்கே பாருங்கள், நம்ம இப்போது வெண்டைக்காய் வந்து கடைசியாக நல்லா வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வந்து ஆட் பண்ணிடுறோம். அதே போல் நம்ம கொஞ்சமாக வந்து கடலை மாவு, அப்படி இல்லைன்னா அரிசி மாவு நம்ம வந்து தூவணுங்க. இது வந்து 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கிறிஸ்பியாக நல்லா வறுத்து எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி மாவாக இருந்தாலும் கடலை மாவாக இருந்தால் கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு வெண்டைக்காய் பொரியலுக்கு கொடுக்கும். நம்ம கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம் விடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த வெண்டைக்காயிலே வந்து தண்ணி விடுங்க. அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாது. நல்ல இந்த எண்ணெயிலே வறுத்து எடுக்கும் பொழுது நல்ல ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டாமல் வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் தேங்காய் துருவல் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணால் பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் துருவல் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம வந்து கடைசி ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணோன்னா ரொம்ப நல்லா வந்து ஃப்ளேவர் பிரைட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வெண்டைக்காய் வந்து கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு பிஞ்ச் டர்மரிக், மஞ்சத்தூளும் நம்ம கொஞ்சம் சால்ட்டும் வந்து நம்ம வந்து கடைசியில் ஆட் பண்ணணுங்க. இப்படி ஆட் பண்ணும்பொழுது அது கருக்காமல் ரொம்பவுமே வந்து அதோடைய நல்ல ஃப்ரெஷ்ஷாக பச்சை நிறமாக உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்படி நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்துகிட்டே இருக்கணுங்க. நல்லா வறுத்து எடுக்கும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து கிடைக்கும். இப்படி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும்பொழுது ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்பவுமே வந்து நல்லா வந்து ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டாமல் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வந்து இதில் டேஸ்ட்டுமே வந்து கூட கிடைக்கும். எல்லாருக்குமே வந்து ஒட்டிடும் இல்லையா ஒன்றுத்தோட ஒன்று, அது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. ஆனால் இது போல் நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வெண்டைக்காய் செய்யும்பொழுது இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம கேஸ் அடுப்பு எப்படி நல்லா வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணலான்றதை பார்த்தீங்கன்னா டிப்ஸ் எல்லாமே சொல்ல போகிறோம். வாங்க. எப்போவுமே வந்து சமையல் முடிச்சு தான் நம்ம வந்து கேஸ் ஸ்டவை நல்லா க்ளீனாக வச்சுருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பற்றி நம்ம விலாவரியாக பார்ப்போம். வாங்க. நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வினிகர் ப்ளஸ் பேக்கிங் சோடா கலந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து நல்ல ஒரு லிக்விடாக வந்து கலந்து எடுத்துக்கலாங்க. 20 நிமிஷம் நம்ம நல்லா வந்து அதை ஊற வச்சுட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்னரையுமே நம்ம வந்து எடுத்துட்டு வார்ம் வாட்டரில் கொஞ்ச நேரம் நல்லா வந்து கொஞ்சமாக சூடாக இருந்தால் போதும். அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக லிக்விட் கலந்து 10 to 15 நிமிஷம் நல்லா வந்து நம்ம ஊற வச்சுட்டு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா வந்து பர்னரையும் க்ளீன் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும். அதே போல் நம்ம வினிகரும் பேக்கிங் சோடாவும் கலந்து இருக்கிறதுனால இதில் வந்து ரொம்பவுமே வந்து எண்ணெய் பிசு பிசுக்கு எது இருந்தாலுமே வந்து ஈஸியாகவே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துடுங்க. அதில் இருக்க பிளாக் ஸ்டெயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாகவே நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துடும். நல்லா நம்ம வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து ப்ரஷ் கொண்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஹாட் ஸ்க்ரப்பர் நம்ம வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து அதிக அளவு அடுப்பில் வந்து ஸ்க்ராச்சஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நம்ம கொஞ்சமாக சாஃப்டாக இருக்கிற ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாலே போதுமானது. நம்ம பழைய ப்ரஷ் இருந்துச்சுன்னா வினிகரில் கொஞ்சம் லைட்டாக தொட்டு நல்லா வந்து அதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வினிகர் இல்லைன்னு சொன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லெமன் ஜூஸ் ப்ளஸ் டிஷ் வாஷ் நம்ம எந்த லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அந்த லிக்விடில் கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வந்து பிளாக் ஸ்பாட்ஸு
இந்த எண்ணெய் பிசு பிசுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணாலே போதுமானதுங்க. நல்லா நீட்டாக க்ளீன் ஆகி கிடச்சிடும். நம்ம இதுக்காக வந்து ரொம்ப கை வலிக்க தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சாலே அதில் இருக்கிற அந்த ஸ்ப்ரேலாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக வந்து லைட்டாக தொட்டாலே போதுங்க. கொஞ்சம் லைட்டாக தொடும்போது இது நல்லா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கி கிடச்சிடும். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லா வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபுல்லாக இதில் இருந்து எண்ணெய் பிசு பிசுக்கு எல்லா கரையுமே வந்து நல்லா ரிமூவ் ஆகி கிடச்சிடுது. இது போல் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே வந்து பலன்னு உங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ் வந்து நீட்டாக க்ளீன் ஆகி கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப அதிக அளவில் வந்து கிரீஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னால், ஆயிலி அதிகமாக இருக்குன்னு சொன்னாலும் பேக்கிங் சோடா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம கலந்து தேய்க்கிறதுனால அது ஃபுல்லாகவே நீட்டாக உங்களுக்கு பளிச்சுன்னு ஆக்கி கொடுத்துடும். அதே போல் நம்ம பர்னருமே வந்து சமைச்சிட்டு உடனே வந்து நம்ம எடுத்து அதை க்ளீன் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அது சில்லுன்னு ஆகிடுது. அந்த டைமில் மட்டும் தான் நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இந்த லிக்விட்லேயே 1 கப் வினிகர், 1 ஸ்பூன் டிஷ் வாஷர், பேக்கிங் சோடா இதெல்லாம் கலந்து அதில் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சாலே போதுங்க. அதில் இருக்கிற தேவையில்லாத அழுக்குகள் பிசு பிசுக்கு எல்லாமே வந்து வந்துடுங்க. அதில் வந்து தூசு அதெல்லாமே வந்து அந்த ஓட்டையில் இருந்துச்சுன்னு சொன்னால் கேஸுமே வந்து உங்களுக்கு அதிக அளவு வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அது எல்லாமே வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே பாருங்கள், நான் இது போல் வந்து நல்லா வந்து பர்னருமே வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேங்க. அந்த ஓட்டைக்குள்ள இருக்க ஹோல்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. நீடில் கொண்டு நம்ம வந்து குத்தி எடுத்தோம்னாலே அதில் இருக்க தூசு அடைப்பு எல்லாமே வந்து வந்துடும். நல்லா வந்து கழுவி எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி ரொம்பவுமே வந்து பளிச்சுன்னு புதுசு போல் நம்மளுடைய கேஸ் ஸ்டவ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் என்னன்னா, நம்ம வந்து டபுள் பென்ஸ் பயிர்கள் வந்து வாங்கும்போது ரொம்ப கவனமாக வந்து பார்த்து வாங்கணுங்க. அதில் வந்து ஓட்டைகளோ புழுக்களோ வேறு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வாங்கணும். அதே போல் காரக்குழம்பா இருந்தாலும் உருளைக்கிழங்கு மசாலா செய்யும்போதும் நம்ம 6 to 8 மணி நேரம் வந்து நைட்டே வந்து நம்ம வந்து ஊற வச்சிடணும். இது போல் டபுள் பீன்ஸ் வந்து நல்லா வந்து ஊற வச்சா மட்டும்தாங்க ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு உங்களுடைய மசாலாவுக்கு கொடுக்கும். அதே போல் நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஹாட் பாக்ஸில் இல்லை வந்து ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொதிக்க வச்சு ஊற்றிக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து இந்த டபுள் பீன்ஸ் பயிராக இருந்தாலும் சரி, கொண்டக்கடலை வேறு எந்த பயிராக இருந்தாலும் நீங்கள் அதில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஊற வச்ச மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் டபுள் பீன்ஸ் வந்து கார குழம்பு, மீன் குழம்பு எதுனாலுமே நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து மீன் மேக்கரும் கேப்சிகமும் வச்சு நல்ல ஒரு டேஸ்டான கிரேவி ரெடி பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மீன் மேக்கருக்குள்ளே ரொட்டிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரொட்டிக்காய் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. அதில் வந்து நம்ம போட்டு எடுத்துடணும். ஏன்னா மீன் மேக்கர் வந்து அப்படியே நம்ம போட்டோன்னு சொன்னால் அது வந்து அந்த அளவு உப்பும் அதில் ஏறி இருக்காது, வெந்தும் கிடைக்காது. அதனால் லைட்டாக வந்து ஹாட் வாட்டர் வச்சாலே போதுமானதுங்க. அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, லைட்டாக எண்ணெய் வேணாலும் நம்ம வந்து கூட சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாதுங்க. ஓவர் குக் பண்ணணும் அது வந்து அந்த அளவு வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்காது. நம்ம வந்து லைட்டாக வந்து கிரன்ச் இருக்கணும். ஹோட்டல் டேஸ்ட் வரணும்னா நம்ம லைட்டாக வந்து நம்ம வேக வச்சாலே போதுமானது. கொஞ்சம் கிரேவி நமக்கு திக்காக வரணும்னு சொன்னால் நம்ம வந்து 2 ஆனியன் ப்ளஸ் 2 டொமேட்டோ நம்ம வந்து நல்லா வந்து கேஷ்யூ கூட நம்ம நல்லா வந்து கொஞ்சமாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பேன் வச்சுட்டு நம்ம எண்ணெய் வந்து அதில் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கடுகும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா டேஸ்ட்டு பிடிக்கும்னு சொன்னால் நம்ம வந்து இது கூட வந்து வாசனை ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஐட்டம் கூட நம்ம பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். கிராம்பு இது போல் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துட்டாதான் ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக கொடுக்குங்க. கொரியண்டர் லீஃப்மே நம்ம வந்து கடைசியில் வந்து நம்ம வந்து தூவி எடுத்துக்கலாம். பட்டை கிராம்பு எது பண்ணாலும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணி எடுத்துக்கணும்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுடைய இந்த டிஷ்ஷுக்கு வந்து கொடுக்குங்க.
கேஷ்யூ பேஸ்ட் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக க்ரீம் நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுட்டோம்னா கூடுதலாக வந்து நமக்கு மீன் மேக்கர் கூட நல்ல ஒரு டேஸ்ட் அதிகமாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். வாட்டர் வந்து நம்ம அதிகமாக போடக்கூடாது. வாட்டர் அதிகமாக போட்டோன்னு சொன்னால் அதில் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் தண்ணியாக வந்து உங்களுக்கு வந்து இந்த கிரேவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நம்ம ஓவராக தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணதுமே வந்து மீடியம் ஃப்ளேவரில் வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து சமைக்கலாம். சில பேர் வந்து நம்ம மீன் மேக்கரை வந்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் கொஞ்சம் மசாலா தடவி ஃப்ரை பண்ணி கூட நம்ம எடுத்து இதில் போடலாங்க. அப்படி போட்டோன்னு சொன்னால் நல்லா சிக்கன் போல் அது வந்து உங்களுக்கு நல்லா வந்து க்ரன்ச்சியாக உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கேப்சிகமும் நம்ம வந்து ரொம்ப பெருசாகவும் விட்டுடக்கூடாது, ரொம்ப பொடியாகவும் நறுக்கிடக்கூடாது. தேவையான அளவு நம்ம வந்து நறுக்கி வச்சிடலாங்க. ரொம்பவும் நம்ம வந்து வெந்ததுனாலும் அந்த அளவு வந்து டேஸ்ட் வந்து கம்மியாக தான் உங்களுக்கு இருக்கும். இது போல் நம்ம எண்ணெயில் வந்து கருவேப்பிலையே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கருவேப்பிலையே எண்ணெய் கூட ஆட் பண்ணும்போது அதில் இருக்க அரோமா வந்து ஃபுல்லாகவே எண்ணெய் ப்ளஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுங்க. இப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு உங்களுடைய நம்ம சமைக்கிற உணவுலேயே வந்து உங்களுக்கு அதிக அளவு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா வந்து பொரிஞ்சதுமே நம்ம வந்து வெங்காயத்தை வந்து போட்டு ரோஸ்ட் ஆகிற வரல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து ப்ரௌன் ஆகி வதங்கிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சமாக இது கூட வந்து உப்புமே ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணும்பொழுது சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்கியும் கிடச்சிரும், அதில் வந்து கூடுதல் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே போல் இன்னும் ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நம்ம இன்னும் அதிக அளவு டேஸ்ட் வேணும்னா நம்ம 1 ஸ்பூன் அளவு வெங்காயம் வதக்கும் பொழுது சுகர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். சுகர் ஆட் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப அதிக அளவு ரிச் டேஸ்ட்டை வந்து நம்மளுடைய டிஷ்ஷுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நல்லா வந்து வெங்காயம் வதங்கினதுமே தான் நம்ம வந்து தக்காளியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. சரி, இப்போ நம்ம கூடுதல் டிப்ஸ் வந்து பார்ப்போம். சமைக்கிறது கூடவே நம்ம குளிர்காலத்தில் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குளிர்காலத்தில் நம்ம ஃப்ரிட்ஜு வெப்பநிலை வந்து சரியாக வச்சிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. பொதுவாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 3 செல்சியஸ் to 4 செல்சியஸ் வரை தான் நம்ம வந்து ஃப்ரீசரை வந்து வச்சிருக்கணும். அதிக அளவு நம்ம வச்சோன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வந்து கரண்ட் பில்லுமே உங்களுக்கு வீணாகும். அதிக அளவு குளிர்ச்சி உங்களுக்கு தேவையில்லை இல்லையா? குளிர்காலத்தில் அது நார்மலாகவே வந்து குளிராக தான் இருக்கும். இது போல் சமயத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரிட்ஜை வந்து குறைஞ்ச அளவு நீங்கள் ஃப்ரீசரை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜோட கதவோட ரப்பர் இருக்குல்லையே, அதுலேயுமே வந்து சீல் வந்து நல்லா வந்து செயல்படுதா, ரப்பர் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ரப்பரில் வந்து அந்தளவு சுத்தமாக இல்லைனாலோ இல்லை வந்து ஏதாச்சும் வந்து ஸ்க்ராச்சஸ் இருந்ததுனாலோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து பழுது அடைஞ்சிடும். ஃப்ரிட்ஜ் வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து கேப்சிகம் வந்து இது கூட நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா எண்ணெயில் இந்த கேப்சிகம் நல்லா வதக்கி எடுக்கும்பொழுது இன்னுமே ரொம்ப நல்ல வந்து க்ரன்ச் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பாருங்கள், ஆயிலில் வந்து நல்லா வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம ரொம்பவுமே வந்து பயனுள்ள டிப்ஸுமே கூட பார்ப்போங்க. நைட்டில் வந்து நம்ம வந்து பால் சாதம் சாப்பிட்டோன்னு சொன்னால் அது வந்து சளி பிடிச்சிக்கும். இந்த குளிர்காலத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பால் சாதம் சாப்பிடக்கூடாது. அப்படி உங்களுக்கு சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இது போல் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து மீன் மேக்கரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், நம்ம நல்லா வந்து அதில் தண்ணி வந்து இருக்கக்கூடாதுங்க. தண்ணி இல்லாமல் நம்ம வந்து ஃபுல்லாகவே தண்ணி இருத்துட்டு பிழிஞ்சு தான் நம்ம வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கணும். மீன் மேக்கரையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மசாலாவும் இது கூட வந்து சேர்க்க போகிறோம். டபுள் பீன்ஸ் பருப்பு வகையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே நம்ம வந்து தேர்வு செய்யும்போது பருப்பில் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கணுங்க. அதோடைய நிறம் மங்களாவோ இல்லை ஓட்டையோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டபுள் பீன்ஸும் நம்ம வாங்கக்கூடாது. டபுள் பீன்ஸ் கூட நம்ம இது கூட ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
டபுள் பீன்ஸ் வந்து நைட்டு ஃபுல்லாக 6 to 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் லைட்டாக வேக வச்சு எடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ணனாலும் ரொம்ப நல்லா அதிக அளவு டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் டபுள் பீன்ஸ் வாங்கும்போது எப்படி வாங்கணுன்றத டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் கீரல்களோ ஓட்டை இல்லை புழுக்கள் எதனா இருக்கான்னு நம்ம வந்து பார்த்து வாங்கணுங்க. ஒரு சின்ன ஹோல்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா அது வந்து அந்த அளவு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லது இல்லை. அது சமையலில் நம்ம சேர்த்தோம்னு சொன்னால் உங்கள் சமையலுமே வந்து கெட்டு போயிடும் இல்லையா. அதனால வந்து டபுள் பீன்ஸ் வாங்கும்போது நல்லா வந்து பார்த்து வாங்குங்க. அது போல் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம நல்லா வந்து எண்ணெயில் இந்த மீன் மேக்கரும் கேப்சிகமும் நல்லா வேக வச்சுட்டோம். வேக வச்சு எடுத்துட்டு அது கூடவே வந்து மசாலா கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ நல்லா வந்து உங்களுக்கு மசாலாவும் இந்த மீன் மேக்கர் கேப்சிகம் எல்லாமே நல்லா வந்து ஒன்றா சேர்ந்து ஒன்றத்தோட ஒன்று மிக்ஸ் பண்ணும்போது அதிக அளவு டேஸ்ட் வந்து உங்களோட மீன் மேக்கருக்கு கொஞ்ச நேரம் நம்ம இதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சாலே போதுங்க. ஃபுல்லாகவே வந்து எல்லாமே கலந்துடும். காஷ்மீரி மிளகாத்தூள் நம்ம சேர்க்கறதுல கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதுமானது. அதிக அளவு டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஏன்னா அதில் வந்து அதிக காரம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வந்து நிறைய வந்து சேர்த்துடக்கூடாது. ஓரளவுக்கு கம்மியாக சேர்த்தாலே போதுமானது. உங்களுக்கு காரம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னால் அது மட்டி பட்டுறதுக்கு என்ன செய்யலாம்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இருக்குல்லையே அதை வந்து நல்லா வந்து நம்ம அதில் ஆட் பண்ணும்பொழுது அதிக அளவு காரம் இருந்தாலும் இல்லை உப்பு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே போல் ரொம்ப உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குன்ற கண்டிஷனில் தயிருமே கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டாகவும் இருக்கும். அதே போல் ரொம்ப நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய டிஷ்ஷுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இது போல் நம்ம வந்து நல்லா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற அளவில் மசாலா எல்லாத்தையும் வதக்கிட்டே இருக்கும். இது போல் நம்ம டேஸ்ட்டாக வந்து மீன் மேக்கர் எப்படி செய்யறதை பற்றி பார்த்தோம். நீங்களுமே செஞ்சு பாருங்கள். என்ன வியூஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நல்லதொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் குக்கிங்.